அவருக்கு கணவர் இல்லை, 2 மகன்கள் இருந்தார்கள். இளைய மகனை அவர் கோயம்புத்தூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்திருந்தார்கள். அவருக்கு அவருடைய தாயும் அவருடைய தம்பியும் மட்டுமே உதவி செய்து வந்தார்கள். இப்படி இருக்கையில் அவருக்கு 2வது செமஸ்டருக்கு திடமென்று பணம் கட்ட முடியாமல் போய்விட்டது. பணத்திற்கு என்ன செய்வது என்று ஒரே கவலை, கையை பிசைந்தார். நினைத்து பார்த்தார். யோகிராம் சிவகுமார் நாமத்தை சொல்லியபடி வேண்டிக் கொண்டே இருந்தார். ஏனென்றால் துளி கூட கையில் பணமில்லை, யாரிடமாவது கடன் கேட்டு வாங்க வேண்டும். அப்படி நமக்கு பழக்கமில்லையே. ஏ பகவானே, நான் என்ன செய்வேன்? யோகிராம் சிவகுமார், யோகிராம் சிவகுமார் என்று கூவிய வண்ணம் இருந்தார். அப்பொழுது அன்றைக்கு அவருடைய தூக்கத்தில் ஒரு கனவு